வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். கிருஷ்ணர் இந்த மகாபாரத போர்ல யார பாராட்டினாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கிருஷ்ணர் பாராட்டின ஒரே மனிதர் பாண்டவர்கள்ல கிடையாது, கௌரவர்கள்ல கிடையாது. சகுனிய மட்டும்தான் மாவீரன் அப்படின்னு பாராட்டினார். எதுக்காக அவர் பாராட்டினாரு? இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அரண்மனையில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நம்ம திருதராஷ்டர் 100 பிள்ளைகளை இழந்துட்டு உட்காந்துருக்காரு. திரௌபதி நம்மளால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சிருக்க அப்படின்னு நினச்சி ஒரு வித சோகத்தோடு உட்காந்துருக்காங்க. பஞ்ச பாண்டவர்கள் துணை, அதாவது உப பஞ்ச பாண்டவர்கள் அவங்களுடைய மகன்கள் எல்லாரையும் இழந்துட்டு அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க. உத்திரை ஒரு பக்கம் கையில குழந்தையோட உட்கார்ந்துருக்கா. இந்த இடத்துல யாகம் நடந்துகிட்டு இருக்கு. யாகம் நடக்கிறது யாருக்காக அப்படின்னா, இறந்து போன இந்த ஆத்மாக்களுக்காக. ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். ஆத்மாக்களை எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. இந்த ஆத்மாக்கள் அத்தனையும் குழந்தை குணம் கொண்ட ஒரு புண்ணிய ஆத்மாக்கள். அந்த ஆத்மா இருந்த உடல்ல அது என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுட்டு போயிருக்கு. அதனால தான் விஷயம் தெரிஞ்ச இவங்க அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு பிண்டம் அப்படின்றது, அதாவது அவிர்வாகம் வச்சு, நீ சமாதானமாகணும், இந்த கோபத்தெல்லாம் மறந்துடணும், நீ நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்பாங்க அந்த ஆத்மா கிட்ட. அதுதான் இந்த யாகம் நடக்குது. இந்த அவிர்வாகம் வைக்கிறாங்க. இந்த நேரம் கிருஷ்ணர் வேகமா வராரு. என்னப்பா, எல்லாரும் யாகத்தெல்லாம் கரெக்டா பண்றீங்களா? அவிர்வாகம்லாம் மாவீரர்களுக்கெல்லாம் வச்சிட்டீங்களா? எல்லாருக்கும் வச்சாச்சு. பீஷ்மர்ல இருந்து துரோணாச்சாரியார்ல இருந்து எல்லாருக்குமே நாங்க சரியா வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு தர்மர் சொல்றாரு. எங்கப்பா, முதல் மாவீரனுக்கு தானே நீங்க வைக்கணும். கர்ணனுக்கெல்லாம் வச்சாச்சு. நான் அதை கேட்கல, நம்ம சகுனிக்கு வைக்கலையே அப்படின்னாரு. அத்தனை பேருக்கும் பயங்கரமா கோபம் வந்துச்சு. மொத்த பேரும் கிருஷ்ணரை கோபத்தோடு பார்த்தாங்க. முக்கியமா நம்ம அர்ஜுனன் இருக்காரு, அவர் வால் மேலேயே கை வச்சிட்டாரு. என்ன கிருஷ்ணா, என்ன சொல்ற? நம்ம இந்த நிலைக்கு ஆவறதுக்கு முக்கிய காரணமே அந்த சகுனி தானே. நீ எதுக்காக அவனுக்கு முதல்ல வைக்கணும்? அவன் மாவீரனா? மாவீரன்னா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா? நேருக்கு நேர் சண்டை போடுறவங்க தானே மாவீரன். சதா சர்வகாலம் எங்களை எப்படி அழிக்கிறது? கௌரவர்களை தூண்டி விட்டு சதி ஆலோசனை பண்ணது, சதி சக்கரவர்த்தின்னு கூட சொல்லலாம். அவன் அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமா நடந்தான். அவனுக்கு போய் முதல் அவிர்வாகம் நாங்க ஏன் வைக்கணும்? மாவீரன்னா ஒன்று தெரியுமா கிருஷ்ணா? நேருக்கு நேர் துணிச்சலோட சண்டை போடுறவன் தான் மாவீரன். ஆனா இந்த சகுனி என்ன பண்ணா? யோசிச்சு பாரு. கண்டிப்பா எந்த இடத்துலையும் நேருக்கு நேர் வரல, ஓடி ஓடி ஒளிஞ்சான். உங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். முதல்ல மாவீரன்னா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். யார் ஒருத்தன் ஒரு கொள்கையை கையில எடுத்துட்டு, நல்லா கவனிச்சு கேட்கணும். யார் ஒருத்தன் நான் இந்த செயலை செய்ய போறேன் அப்படின்னு ஒரு கொள்கையை கையில எடுத்துக்கிட்டு அதுக்கான முயற்சியை எந்த இடத்துலையும் சோர்வு வந்தாலும் துவண்டு போகாமல் அதை கண்டிப்பா செஞ்சே முடிக்கணும். இதனால என் உயிர் பாதிச்சாலும், நான் அவமானப்பட்டாலும், என்னை கேவலமாக பேசினாலும், நான் என்னுடைய செயலை எந்த இடத்திலேயும் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த முயற்சியை எந்த இடத்திலையும் விடாமல் யார் ஒருத்தன் செஞ்சு முடிச்சு வீர மரணம் அடைகிறானோ அவன்தான் மாவீரன். சரி, அதுக்கும் இந்த சகுனிக்கும் என்ன சம்பந்தம்? என்னை பொறுத்த வரைக்கும் மாவீரன் அப்படின்னு சொன்னதும் எனக்கு சகுனி பேர் தான் ஞாபகம் வரும். அவனுடைய எண்ணம் தவறாய் இருந்தாலும்
சதா சர்வகாலம் என்னை மட்டும்தான் அதிகம் நினைத்தவன். அதாவது நீங்க பாண்டவர்கள் இருக்கிறீங்க, கௌரவர்கள் இருக்கிறீங்க, நான் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் சில நேரம் நான் இருக்கிறத மறந்து போயிடுறீங்க. ஆனா நான் இருக்கிறேன் அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லி 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 நான் அழியணும் அப்படின்ற விஷயத்த தொடர்ச்சியா நினைச்சு அதுக்காக நிறைய முயற்சிகளை எடுத்தவன் இந்த சகுனி. என்ன விருப்பமா நினைச்சாலும் வெறுப்பா நினைச்சாலும் சதா சர்வகாலம் அவனுடைய இதயத்தில் வாழ்ந்தவன் நான். அதுக்காக அவனுக்கு முதல் அவிர்வாகம் எடுத்து வைக்கணுமா கிருஷ்ணா அப்படின்னு பீமன் கேட்கிறாரு. நிச்சயமா அவன்தான் மாவீரன். அவன் எதுக்காக இந்த சகுனி வேலையை தொடங்கினானோ அந்த தொடங்கினதுல இருந்து கடைசியில இறந்து கீழே விழற வரைக்கும் அந்த வேலையில மாத்திரம்தான் கவனமா இருந்தான். அவன் ஒருத்தரை பழி வாங்க நினைச்சான். அந்த பழி வாங்கறதுக்கு தன்னை சுத்தி என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் உருவாக்கினான். அதை வச்சு அந்த பழி வாங்கின படலத்தை செஞ்சு முடிச்சான். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த 100 பேர் கௌரவர்கள் இறந்தார்கள். ஆனா இவங்க யாரால இருந்தாங்க, எங்களால இறந்தாங்க அப்படின்னு பாண்டவர்கள் சொன்னாங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்க சொன்ன வார்த்தை எப்படி இருக்கு? உங்க கூட நான் இருந்ததையே மறந்துட்டீங்க. ஆனா நீங்க சாதிச்ச இந்த விஷயம் நடந்தது என்னால் தான். நான் உங்க கூட இருந்ததால தான் இந்த 100 பேரையும் உங்களால கொல்ல முடிஞ்சது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த மாவீரன் அப்படின்றதுக்கு என்ன தகுதி உங்களுக்கு இருக்கு? நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என்னுடைய முயற்சியால என்னுடைய சக்தியால ஜெயிச்சிங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய இந்த ஒரு அரசாட்சியை ஏற்று நடத்துறதுக்கு உங்க வாரிசு யாராவது இருக்காங்களா? கிடையாது. அப்போ எல்லாம் இருந்தும் நடைப்பிணமாக நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. அதை உட்கார்ந்துருக்காரு திருதராஷ்டர், அவரை யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட நாடு இருக்கு, அவர்கிட்ட திறமை இருக்கு, ஆனா அவருக்கு இருக்கிற 100 பிள்ளைகள் கிடையாது. அவர் என்ன சாதனை செஞ்சாரு? ஒண்ணுமே இல்லையே அப்படின்றார். அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சின்ன வலிக்காக ஒரு குலத்தை வேறறுக்கிறதுக்காக முயற்சியை தொடங்கினான் இந்த சகுனி. ஆனா அந்த முயற்சிய எத்தனை தடங்கள் வந்த போதும் இது நான் செய்ய மாட்டேன், என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது, நிறைய சோதனைகளையும் நிறைய விஷயம் தொடங்கும் போதே முடியும் போதும் அவன் எதுக்காகவும் துவண்டு போகவே இல்லை. நான் நிச்சயம் இதை முடிச்சிட்டு தான் இறப்பேன். இன்னைக்கு அவன் இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் நினைச்சது நடந்துடுச்சு. அப்போ அவன் தானே மாவீரன் அப்படின்னவனே, கிருஷ்ணா நீ ஏதோ சூசகமா சொல்ற, எங்களுக்கு தான் புரியல. வேணும்னா நம்ம அந்த மாவீரனுக்கே நீ சொன்ன மாதிரி நம்ம முதல் அவர் பாகத்தை வச்சிடலாம். அதுக்கு தகுதியானவர் அப்படின்னா அந்த இவ்வளோ சொல்ற நீ அப்படின்னும் போது அவருக்கு தகுதியானவர் இந்த அரண்மனையில யாரும் கிடையாது. இறந்து போன பீஷ்மர் தான் இருக்காரு. அவர் தான் அந்த மாவீரனுக்கு உண்டான அவிர்வாகத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் சிரிக்கிறார் கிருஷ்ணர். உடனே அங்க உட்கார்ந்துருக்க திருதராஷ்டருக்கு கோபம் வருது. பாம்புன்னு தெரியாம பால் வார்த்து என் பிள்ளைங்க அழிவுக்கு நானே காரணமாயிட்டேனே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. பாம்பு இல்ல, சகுனி அடிப்பட்ட புலி. பழி வாங்க காத்துட்டு இருந்தான், அதை பயன்படுத்திக்கிட்டான். சகுனி துரோகின்னு சொல்லாதீங்க, அவன் நல்லவன் போல எந்த இடத்துலையும் நடிக்கவே இல்லை, நீங்க தான் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு.
இவ்வளோ விவாதமா? ஒரு தவறு செய்ய ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்காக நீ இவ்வளோ வாதாடுறியா? சரி, இங்க இருக்கிற மனிதர்கள்ல நான் கேட்கிறேன், நீங்க எல்லாரும் அவ்வளோ நல்லவங்களா? திருதராஷ்டர் இங்க இருக்கிறாரு. இவரு சகுனி நல்லவன் இல்லைன்றாரு. உங்க பிள்ளையில துரியோதனனை கொன்னது பீமன். நீங்க அதுக்காக பீமனை கொல்லத்துக்கு நினைச்சீங்க. அப்ப நீங்க நல்லவரா? அபிமன்யுவை கொன்னது ஜெயத்ரதன். அதுக்காக அர்ஜுனன் ஜெயத்ரதனை பழிவாங்க நினைச்சான். அதுக்காக அர்ஜுனன் நல்லவனா? திரௌபதி சாபத்துக்காக இந்த நாடே அழிஞ்சுது. இந்த நாட்டில் நிறைய விதவை பெண்கள் இருக்காங்க. அதுக்காக திரௌபதி ரொம்ப ரொம்ப நல்லவளா? பீமன் நல்லவன் அப்படின்னா தான் எதிர்க்க இருக்கிற குடும்பத்தில் ஒவ்வொருத்தரா உணவு இல்லாம இறந்ததை கண் கூடா பார்த்த ஒருத்தன், அதுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு முடிவை எடுத்த ஒருத்தன், அதுக்காக அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த குடும்பத்தை வேரோடு அழிக்க நினைச்ச அவன் மிக பெரிய மாவீரன் தானே அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறார். மாஸ்டர் உடனே சொல்றாரு, என்னுடைய மனைவியோட தம்பி தான் அவன். ஆனா இவன் குடும்பத்தை யாரு கெடுத்தது, யாரு அழிச்சது எங்களுக்கு தெரியாத. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க அதுக்கு நியாயமான தீர்ப்பு சொல்லிப்போமே. எங்க அவையில பீஷ்மர் இருந்தாரு, துரோணாச்சாரியார் இருந்தாரு, விதுரர் இருந்தாரு. இவங்க எல்லாருமே நியாயத்தின் பக்கம் தானே நின்று இருப்போம் அப்படின்னு திருதராஷ்டிரர் சொல்றார். கிடையாது, நீங்க யாருமே அவனுக்கு உதவல. அவனே தான் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சான். எல்லா இடத்துலையும் அவன் தான் முன்ன நின்று அவனுடைய குடும்பத்துக்காக போராடினான். இவ்வளோ விஷயம் நடந்தது எனக்கு தெரியாது. நிச்சயம் தெரிஞ்சிருந்தா நான் அந்த இடத்துல நல்லது செஞ்சிருப்பேன் அப்படின்னு திருதராஷ்டர் சொல்றாரு. நிச்சயம் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. இல்லை, நான் செய்யலைனாலும் பீஷ்மர் செஞ்சிருப்பாரு. இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இந்த பீஷ்மர் தான் சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுதா? நீங்கெல்லாம் நல்லவங்கன்னா அப்போ இந்த சகுனி நல்லவன் தானே அப்படின்னு சொல்லும்போது, என்னது, என் குடும்பம் அழியறதுக்கு பீஷ்மர் காரணமா? என்ன கிருஷ்ணா சொல்ற? எங்களுக்கு புரியவே இல்லை. சில விஷயம் பீஷ்மருக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. யுதிஷ்டர் உடனே சொல்றாரு, நான் உனக்கு தர்மத்தை பத்தி தான் பேசுவேன்னு தெரியும் கிருஷ்ணா. நான் இப்ப சொல்றேன் கேளு. நிச்சயமா நீ எத்தனை நியாயப்படுத்தி பேசினாலும் சகுனியை போல மோசமானவன் கிடையாது. ஆனா இந்த இடத்துல இந்த சகுனிக்கு அவிர்வாகம் வைக்கணும்னா நம்ம கூட வாழ்ந்த மிக தூய்மையான மனிதர், நல்ல மனிதர், நேர்மையானவர், நியாயத்தை மாத்திரம் பேசக்கூடியவர், இந்த பீஷ்மரால தான் அவனுக்கு அவிர்வாகத்தை வைக்க முடியும். நிச்சயமா அவர் தான் அவனுடைய வாழ்க்கையை அழிச்சவர்ன்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கிருஷ்ணரும் கேட்கிறாரு. எனக்கு அந்த சகுனி வாழும்போது நிறைய வாட்டி அவன்கிட்ட பேசணும், அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவணும்னு நினைச்சு நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன். ஆனா கடைசி வரைக்கும் அவன் கிட்ட நெருங்கவே என்னால முடியல. அதனால தான் இந்த அவிர்வாகத்தை நானே வைக்க போறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும்போது மொத்த அவையுமே நடுங்குச்சு. ஆமாங்க, அவ்வளோ நல்லவனுக்கு நான் தானே அதை செய்யணும். ஒரு மாபெரும் வீரனுக்கு நான் தானே செய்யணும். இதுக்கு மேல அந்த திருதராஷ்டிரால அமைதியா இருக்க முடியல. கிருஷ்ணா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இவன் நான் சாப்பாடு போட்டு வளர்த்த என்னுடைய மனைவியுடைய தம்பி. இவனால ஒரு குலம் அழிஞ்சுதுன்னு சொல்ற. எனக்கு தெரிஞ்சு ஒரு குலம் அழிஞ்சுதுன்னா அது என்னோட குலமா தான் இருக்கும். ஆனா இவன் ஏன் என்னுடைய குலத்தை அழிக்கிறான்? எனக்கு அந்த சகுனியோட மொத்த விஷயமும் எனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா கூட நாங்க மாத்திப்போம்.
இதுக்கு மேல காலம் கடந்த முடிவு எந்த மாற்றத்தையும் தராது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த கதை என்னோடவோ மறைந்து போன பீஷ்மரோடவோ முடிஞ்சு போயிட்டோம். இதுக்கப்புறம் நான் இதை பத்தி சொல்ல தயாரா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மகாபாரத போர்ல மிக பெரிய மாவீரன், சிறந்த மனிதன், எடுத்த கொள்கையை எந்த இடத்திலேயும் இழக்காமல் வாழ்ந்த ஒரு மாபெரும் வீரனா நான் சகுனியை மட்டும்தான் நினைப்பேன், வேற யாரையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணரே முன்ன நின்று அந்த அவிர்வாகத்தை வைக்கிறாரு. உண்மைதாங்க, நம்ம கண்ணுக்கு சில விஷயம் உண்மையா தெரியும். ஆனா தீர யோசிக்கும் போதுதான், அதை ஆழ பார்த்தாதான் தவறு செஞ்சது இன்னொரு மனிதனா இருக்கும். நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியாம தவறுகளை செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம கூட வாழறவங்களையே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான வார்த்தையால சிவரை தவறா புரிஞ்சுப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள ஏத்துக்கவே முடியாது. இவங்க தப்பு பண்ணவங்க, இவங்க தப்பு பண்ணவங்க அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிரும். ஆனா இது எப்போ வெளியில வரும்னா, அந்த ஆத்மா மறைவுக்கு பிறகுதான் இது வெளியில வரும். அப்ப அந்த உண்மை தெரியும் போது நம்மளால இந்த விஷயம் தாங்க முடியறதில்ல. அப்படி என்னதாங்க இந்த சகுனி வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனா, சகுனி யார், அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற பதிவை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இருந்தவங்களே சிலர் கெட்டவங்களா தெரிவாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள சித்திரவதை பண்ணுவோம். நீ நல்லவன் கிடையாது, உங்ககிட்ட பேச பிடிக்கல, உன்னை ஒதுக்கி வைக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டோம், செயல்படுத்திக்கிட்டோம் இருப்போம். இருக்கிற வரைக்கும் அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் நம்ம மனசு ஏத்துக்காது. அவங்கள துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இது உலகத்துல நடக்கிற இயல்பு. அவங்களுடைய மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயமா இவங்களுக்கு தெரியும் போது அந்த ஒவ்வொரு விஷயமும் இவங்கள மனசை உறுத்தும், அழ வைக்கும், கலங்க வைக்கும். ஆனா அப்போ எங்க போய் தேடினாலும் அவங்களுக்கு திரும்ப நான் சில விஷயங்களை செய்ய நினைக்கிறேன், ஆனா அந்த ஜீவன் இங்க இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அது தாங்க உங்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிக பெரிய தண்டனை. இப்போ இந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு மனிதருக்கு கூட சகுனி யார் அப்படின்ற விஷயம் தெரியாது. கிருஷ்ணருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் சொன்னாதான் தெரியும். ஆனா அதை அவர் சொல்லியும் இருக்காரு. அதை உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்ல போறேன். அதனால யாரையுமே நம்ம கணிப்புல வச்சு யாரோ சொல்றத வச்சு கேட்டு தவறா முடிவெடுக்காதீங்க. அது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உண்மைகள் கண்டிப்பா எத்தனை நாள் எத்தனை மிக பெரிய அதல பாதாளத்துல போட்டு மறைச்சாலும் அந்த உண்மை கிழித்து கொண்டு வெளியில முளைத்து மரமாக நிற்கும் போது நம்முடைய கண்கள் கதறினா கூட அந்த ஆத்மாவிடம் மீண்டும் நாம் மன்னிப்பு கேட்க நினைத்தாலும் அதை கேட்க அந்த ஆத்மா இருக்காது. நிச்சயமா இருக்கவே இருக்காது. கிருஷ்ணர் இந்த இடத்துல ஒரு விஷயத்த வருத்தப்படுறாரு பாருங்க. நான் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்துல உதவி இருக்கிறேன், ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு நான் தேவையா இருந்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் என்னுடைய உதவியை இந்த சகுனி கேட்டதே கிடையாது. என்கிட்ட எந்தவித ஒரு வரமும் கேட்கல, என்னை பார்க்கவும் நினைக்கல. என்னை அழிக்கிறது மாத்திரம்தான் அவர் மனசுல இருந்தது. அதுதான் மிக பெரிய ஆயுதமா கடைசி வரைக்கும் இருந்தது. கடைசி வரைக்கும் என்னை ரகசியமா பார்த்து, எனக்கு நீ யாருன்னு தெரியும், எனக்கு நீ உதவு, எனக்கு ஒரு வரம் கொடு, உங்ககிட்ட சக்தி இருக்கு, எந்த இடத்துலையும் அவர் என்கிட்ட எந்த விஷயமும் கேட்கல. அது ஒண்ணுதான் என்னுடைய மனசை உறுத்துது. அதனால தான் இந்த அவிர்வாகத்தை நான் வைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். இந்த
கிருஷ்ணர் சொன்ன இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில எத்தனை மாற்றங்களை, எத்தனை விஷயங்களை புரிய வைக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா இந்த சகுனி யாருன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி.